அம்மா, அப்பா. அம்மா, அப்பா மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு நல்ல நண்பர்களாவும் நம்ம இருக்கணும். இல்லாட்டி வெளியிலேருந்து யாராச்சும் நண்பர்ன்னு சொல்லி அந்த குழந்தைய ஏமாத்தி, அந்த குழந்தையோட வாழ்க்கைய நாசமாக்கி, கடைசியில மரணம் கூட ஏற்படும். இன்னைக்கு நான் சொல்லப்போற இந்த கதையில அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இத பார்த்துட்டு நாம நம்ம குழந்தைங்க கிட்ட எந்த அளவுக்கு நண்பர்களா பழகணும், எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நல்லது கெட்டத சொல்லி வளர்க்கணுன்றத தெரிஞ்சுப்போம். இது உங்கள் மனதின் குரல் ஸ்பான்சர்ட் பை சுவிஸ் ஹெல்த் அண்ட் க்ளோ. இது கெல்லி ஆனா பேட்ஸ்னோட உண்மை கதை. அவளுக்கு வயசு 17. நல்ல படிப்பில் ஆர்வம் உள்ள பொண்ணு. இங்கிலாந்தில் வாழ்ந்திருந்தால் அப்போ அவள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறதுக்கு ஒருத்தன் வந்தான். அவன் பெயர் தான் ஜேம்ஸ் ஸ்மித். அவனுக்கு இவளோட 2 மடங்கு வயசு, அதிகம் 40க்கு மேலே. ஆனால் அவனோட பொய்யான பாசம் அவளை நம்ப வச்சது. அவள் இவளை உண்மையாகவே விரும்புகிறான்னு நினச்சிக்கிட்டு அவகிட்ட நெருங்கி பழக ஆரம்பித்தா. அவளோட அம்மா இது பார்த்த பிறகு அவளுக்கு நிறைய அறிவுரை கொடுத்தா. இருந்தாலும் அவள் கேட்கல. அவனோட பொய்யான முகம் அவளை ஏமாத்திருச்சு. சில நாட்கள் போக அவளோட உண்ணா வாழ்ந்தாள். அப்போது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தான். அவங்க குடும்ப ஆளுங்களும் பார்க்க விடுவதில்லை, பேச விடுவதில்லை. கை நீட்டி அடிக்கிறது, திட்டுவது, இதெல்லாம் வெறும் ஆரம்பம். அவங்க அம்மா கேட்கும் போதெல்லாம் இவள் எல்லாத்தையும் மறைச்சா. ஏன்னா இது இவளாக எடுத்துக்கிட்ட முடிவு. அதனால் இவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறது இவளுக்கு பிடிக்கலை. இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்கள் மனசு ரொம்ப பாதிக்கும். மன தைரியம் இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. அவள் இருந்து போகிறதுக்கு 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்து நடந்த சம்பவம். அவள் உடம்புல 150 காயங்கள் இருந்தது. 4 வாரமாக அவளுக்கு தொடர்ந்து சித்திரவதை நடந்தது. அவளுடைய புருவங்கள், உதடுகள், மூக்கு, காதுகள் மற்றும் பிற பொறுப்புகள் பயங்கரமாக சிதைக்கப்பட்டன. அவளுடைய வாயின் உட்புறத்தில் குத்தப்பட்ட காயங்கள் இருந்தன. அவளுடைய உடல் கத்திகள், கத்தரிக்கோல் மற்றும் முள் கரண்டிகளால் குத்தப்பட்ட காயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தது. மண்வெட்டி மற்றும் இரும்பு கம்பிகளால் ஏற்பட்ட ஆழமான காயங்களும் இருந்தது. அவளுடைய பின்புறம் மற்றும் இடது காலில் காயங்கள் பெரும்பாலும் கொதிக்கும் நீரால் ஏற்பட்டது. அவளுடைய தொடையில் இரும்பினால் ஒரு பெரிய தீக்காயமும் இருந்தது. அவளுடைய உச்சந்தலையின் பகுதிகள் கிழிந்திருந்தன. அவள் கடைசி 3 வாரங்களில் 4 கிலோ எடை கம்மியாயிடுச்சு. அவள் இறப்பதற்கு முன்பு பல நாட்கள் அவளுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. அவளுடைய கை, கால் எலும்புகள் உடைக்கப்பட்டு இருந்தது. இது அவளை முற்றிலும் அசையாமல் ஆக்கியிருக்கும். இதையும் மீறி தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கும். இதனால் அவள் எதிர்த்து சண்டை போடுவதற்கும் அவள் இருந்த இடத்திலிருந்து அசைய முடியாத ஒரு நிலையில் இருந்திருப்பாள். அவன் அவளோட 2 கண்ணையும் பிடுங்கி வெளியில் எடுத்திருக்கான். அது மட்டுமல்ல, இதில் பெரிய கொடுமை என்னன்னா, கண்ணு வெளியில் பிடுங்கி எடுத்துட்டு அந்த கண்குழிக்குள்ள நிறைய வாட்டி கத்தி வைத்து குத்துருக்கான். நம்ம கண்ணில் கொஞ்சம் தூசி பட்டாலும் நம்மளால் தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு 17 வயசு குழந்தைக்கு இந்த கொடுமை நடந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே பயமாக இருக்குது. அந்த கண்ணை பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகிற வலி நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த குழந்தை எப்படி தாங்கி இருக்கும்னு தெரியல. அந்த நபர் ஜேம்ஸ் ஸ்மித் தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சின்ன குழந்தையை இவ்வளவு சித்திரவதை செய்த சைக்கோ கில்லர். அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்தது. அதனால் அவங்க போலீஸோட தேடி போனாங்க. அங்கே பார்க்கும்போது பெரிய துயரம் அவங்களுக்காக காத்திருந்தது. அங்கே அவளோட கொடூரமான நிலையை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆம், அவள் செத்து போயிட்டார். உடனே போலீஸால் ஜேம்ஸ் பிடிக்கப்பட்டான். ஆனால் கெலிவோட உயிர் திரும்பலை. இந்த கதையோட கருவு என்ன என்றால், நம்மளை பாசம் காட்டுகிறார்கள் என்று சொல்லிட்டு நம் கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. எல்லா முகத்துக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கும். எது செஞ்சாலும் தீர ஆராய்ந்து செய்ய வேண்டும். இல்லைன்னா இது மாதிரி விபரீதமான விஷயங்களில் எதிர்கொள்ள நேரிடும். நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நடந்தால் காத்திருக்கக்கூடாது. உடனே குடும்பத்தாரையும் அல்லது போலீஸின் உதவியை நாடணும். இல்லாட்டி விபரீதம் நிச்சயம். இந்த மாதிரியான விழிப்புணர்வு
வீடியோக்கள் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெல்லி ஆனபேட்ஸ்வின் கதையை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.